ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ உங்ககிட்ட எதை பற்றி ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் திங்க் பண்ணுறதுனால டைம் வேஸ்ட் ஆகும், உங்களோட ஹெல்த் ஸ்பாயில் ஆகும், உங்களோட மென்டல் ஹெல்த் ஸ்பாயில் ஆகும், உங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த் ஸ்பாயில் ஆகும். ஸோ நீங்கள் அதை பண்ணாமல் டைம் வேஸ்ட் பண்ணாமல் உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கலையா, அந்த விஷயத்தை நடக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நினச்சிக்கோங்க. என்ன இப்படி சொல்லுன்னு பார்க்குறீங்களா? உண்மையாகவே தான். அந்த விஷயம் நடக்கலையா, ஓகே இது நடக்கலையா அப்படின்னு மூவ் பண்ண பாருங்க. ஓவர் திங்கர்ஸ் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அந்த விஷயம் நடக்கலையா, ஏன்னா எனக்கு நான் நினைக்கிற விஷயம் நடக்கல, நான் எது பண்ணாலும் நடக்கல, அதை நினச்சிட்டு இன்னுமே அதுக்கு அடுத்து நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இன்னும் போட்டு அந்த ஒரு விஷயத்தை புஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அது கண்டிப்பாக அது நடக்க போகிறதும் இல்லை. அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த நிமிஷம் நீங்கள் ஹேண்டில் பண்ணுற விதம் தான் இருக்குது. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும், ரொம்ப ப்ரெஷராக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம். நீங்கள் எதுலேருந்தே சேவ் பண்ணப்படுறீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. ஒரு சிலர் அதை காட் சொல்லுவீங்க, ஒரு சில பேர் அதை யூனிவர்ஸ் சொல்லுவீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் அது நடக்கலையா, அதை திட்டி அழுது போராட்டம் பண்ணி நீங்கள் அதை புலம்பி அதை எதுவுமே பண்ணாமல் ஓகே சிரிச்சுக்கிட்டே கையெடுத்து கும்பிட்டு ஓகே இது நடக்கலையா, ஓகே அப்படி சொல்லிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக நாளை வேஸ்ட் பண்ணாமல் ஓவர் திங்க் பண்ணாமல் ஹெல்த் ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு உங்களோட மென்டல் ஹெல்த்தையும் ஸ்பாயில் பண்ணிட்டு வேஸ்ட் பண்ணாமல் கையெடுத்து கும்பிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு அதுலேருந்து நீங்கள் மூவ் ஆன் ஆகிற அளவுக்கு நீங்கள் சொல்கிற அளவுக்கு நீங்கள் தேங்க்ஸ் சொல்லிட்டு போகிற அளவுக்கு ஒரு நாள் கண்டிப்பாக உங்களை தேடி வரும். எந்த ஒரு விஷயம் நடக்காமல் இருக்கோ அந்த அளவுக்கு அது உங்களுக்கு நல்லதுன்றதை புரிய வரும். அது வரைக்கும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் கிரேஸ்ஃபுல்லாக லைஃப்பை மூவ் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ.